நான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் வீடியோவாக இந்த வருஷம் நடக்க போது IPL 2024 CSK vs RCB மேட்ச்க்காக ஒரு ப்ரிவியூ வீடியோ போடலாம்னு நினச்சிருந்தேன். கடைசியில் பார்த்தா இன்றைக்கி ஒரு அற்புதமான மேட்ச் நடக்க போகுது. அதாவது டாடா WPLல RCBக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு ட்ராஃபி அடிக்க போகிறாங்க. அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் கேபினெட்லையும் ட்ராஃபி இல்லை, RCB கேபினெட்லையும் ட்ராஃபி இல்லை. எப்படியோ இன்னைக்கு நைட்டு RCB இல்லைனா டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களோட கேபினெட்டில் எப்படியாவது ஒரு IPL ட்ராஃபி கிடைக்க போகுது, இல்லைனா WPL ட்ராஃபி கிடைக்க போகுது. ஏதாவது ஒரு ட்ராஃபி கிடைச்சா போதும் அவங்களுக்கு, ஃபஸ்ட் ஏதாவது ஒரு ட்ராஃபி கிடைக்க போகுது. இப்போ இந்த ரெண்டு டீம் எப்படி வந்து கஷ்டப்பட்டு இந்த ஃபைனல் வரையும் வந்திருக்காங்க பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம RCB டீமை பற்றி பார்த்தலாம். அவங்க வந்து தேர்டாக ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் டாப்பாக ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கடைசியாக பார்த்தலாம். RCB டீமை பற்றி சொன்னால் 8 மேட்சஸ் விளையாண்டாங்க. அதில் வந்து 4 மேட்சஸ் ஜெயிச்சிருந்தாங்க, 4 மேட்சஸ் தோற்றிருந்தாங்க. இந்த டீமை பற்றி சொன்னால் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ்னால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். இதை பற்றி நம்ம பின்னாடி லேட்டராக ஃபுல்லாக பார்த்தோம்னா இப்போதைக்கு இவங்க வந்து 3வது இடத்துல ஃபினிஷ் பண்ணாங்க. மும்பை இந்தியன்ஸ் கூட குவாலிஃபை விளையாண்டு இப்போ வந்து ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. அடுத்து நம்ம வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் டீமை பற்றி பார்க்கணும்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு டாப் மாதிரி விளையாண்டுருக்காங்க. எப்படின்னா விளையாண்ட வந்து 8 மேட்சஸில் 6 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 2 மேட்ச் தோத்துருந்த மேட்சுமே ஒன்று வந்து ஓப்பனிங் மேட்ச், அடுத்து ஊடால வந்து கடைசி ஒரு பாலுக்கு 2 ரன் அடிக்க வேண்டிய நிலைமையில அந்த மேட்ச் தோத்துருந்தாங்க. இந்த மாதிரி சின்ன லக்குனால மட்டும்தான் தோத்துருந்தாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு வெல் ரவுண்டர் டாப் சைடாகவே இந்த லீக்ல விளையாண்டுருக்காங்க. இப்போ நம்ம இந்த ரெண்டு டீமோட பிளேயிங் 11 பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். மெக்னாலிங், சஃபாலி வர்மா, அலெக்ஸ் கேப்சி, அடுத்து ஜெமிமா ரோட்ரிகஸ். இதை தொடர்ந்து அப்படியே ஃபினிஷிங் சைடு பார்த்தோம்னா எம் கேப்ஸ், ஜெஸ் ஜோஹான்சன், ராதா யாதவ், தானியா பாட்டியா அடுத்த டீம் மாதிரி பிளேஸ் இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம பவுலர் சைடு பார்த்தோம்னா சீகா பாண்டே, அடுத்து மின்னுமணி மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த டீமை பற்றி சொன்னால் டாப் 4 எப்பவுமே ஒரு கன்னான பேட்ஸ்மேனாக தான் இருந்திருக்காங்க. அடுத்து நம்ம அப்படியே RCB டீமோட பிளேயிங் 11 பார்த்தோம்னா ஸ்மித்தி மந்தனா, சோஃபி டிவைன், அடுத்து வந்து எலிசபெத். இவங்க 3 அந்த நாளில் அந்த டீம் அப்படியே கதை கொண்டு போகிற மாதிரி ஒரு பிளேயர்ஸாக இருப்பாங்க, டாப் கிளாஸ் பிளேயர்ஸ். அடுத்து நம்ம அப்படியே மிடில் ஆர்டர் சைடு பார்த்தோம்னா தீசா, ரிச்சாகோஸ் இப்போ நடந்த டெல்லி கேபிட்டல்ஸ் கூட நடந்த கடைசி மேட்ச்சில் லாஸ்ட் பால் வரையும் கொண்டு போய் மேட்ச் தோத்துருந்தாங்க. கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையாக இருந்துச்சு. அடுத்து அப்படியே ஆல்ரவுண்டர் சைடு பார்த்தோம்னா சோஃபி இருக்காங்க. அடுத்து வந்து வேற மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. அடுத்து நம்ம RCB பவுலிங்கை பற்றி ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து சிரியங்கா பட்டேல் இருக்காங்க. அடுத்து வந்து ரேணுகா சிங், அதை தொடர்ந்து ஆஷா சோபனா, அடுத்து வந்து சர்ஜா மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த டீமை பற்றி சொன்னோம்னா எல்லாருமே ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸில் எல்லா மேட்ச் ஒவ்வொரு பிளேயர் இண்டிவிஜுவலாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. கடைசியில் ஒன்று ஜெயிப்பாங்க இல்லைனா தோப்பாங்க. அப்படி தான் 4 மேட்ச் ஜெயிச்சு வந்து இப்போ ஃபைனல் ஆட வந்திருக்காங்க. இந்த ரெண்டு டீமோட டாப் ரன் கட்டர்ஸில் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். டெல்லி மெக்லானிங்கை பற்றி சொன்னால் அவங்க வந்து 308 ரன் அடிச்சிருக்காங்க. அடுத்து சஃபாலி வர்மா 265 ரன் அடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து அலெக்ஸ் கேப்சி வந்து 235, ஜெமிமா ரோட்ரிகஸ் 235. டிசியோட டாப் 4 எல்லாருமே 200 ரன்னுக்கு மேலே வந்து பெர்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து அப்படியே வந்து நம்ம வந்து RCB டீமுக்கு பார்த்தலாம். RCB டீமை பற்றி சொல்லணும்னா எலிசபெத் அவங்க தான் ஆரஞ்சு கேப் ஹோல்டராக இருக்காங்க, 312 ரன்னோட இருக்காங்க. அடுத்து நம்ம அப்படியே பார்த்தோம்னா ஸ்மித்தி மந்தனா 269 ரன் அடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து லாஸ்ட் பேட்ஸ்மேனா அந்த டீமுக்கு வந்து ரிச்சாகோஸ் 240 ரன் அடிச்சிருக்காங்க. இவங்க 3 பேர் தான் இந்த டீமுக்கு கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. மேக்னா சிங் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு இன்ஜுரி ஏற்பட்டனால அவங்க விளையாட முடியாம இருக்காங்க. சோஃபி டிவைன் அவ்வளவா இந்த வருஷம் WPL வந்து அவ்வளவா ரன் அடிச்சு ஜொலிக்கல. அடுத்து நம்ம இந்த ரெண்டு டீமோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இதுலயுமே டெல்லி கேபிட்டல்ஸ் தான் அப்பது ஆண்டு இருக்கு. ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்ல 2 பேர் வந்து பர்பிள் கப் ஹோல்டரா இருக்காங்க. எம் கேப்ஸ் 11 விக்கெட், அதே மாதிரி ஜெஸ் ஜோஹான்சன் 11 விக்கெட் இருக்காங்க. அடுத்து ராதா யாதவ் 10 விக்கெட், அடுத்து அருந்ததி ரெட்டி, சீகா பட்டேலும் 8 விக்கெட்டோட கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸா இருக்காங்க இந்த டீம். RCB டீமோட பவுலிங் லைனப்பை பார்த்து பார்த்தலாம். டெல்லி கேபிட்டல்ஸோட கம்பேர் பண்றப்ப RCBக்கு கொஞ்சம் வந்து பவுலிங் லைனப்ல பவுஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டீமோட யார் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்னு பார்த்தோம்னா சோபனா 10 விக்கெட் இருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து சிரியங்கா பட்டேல், அடுத்து வந்து சோஃபி, இவங்க 2 பேரும் 9 விக்கெட் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து அப்படியே நம்ம இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ்ல பார்த்தோம்னா எலிசபெத் ஒரு மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் கூட 6 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அவங்களும் இந்த லிஸ்ட்ல தான் இருக்காங்க. அடுத்து சோஃபி டிவைன் இந்த வருஷம் ஒழுங்காக ஜொலிக்கல. அதே அந்த மாதிரி RCB டீமோட பவுலிங் கொஞ்சம் சொல்றதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தோம்னா ரேணுகா சிங் தான். அவங்க வந்து பவர் பிளேல ஸ்டேக் பண்ணாமல் இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களும் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம வந்து பவுலிங் சைடு பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் தான் கொஞ்சம் பவர் ஹவுஸா இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்து இந்த ரெண்டு டீமும் எப்படி இந்த ஃபைனல் வரையும் வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல பார்த்தோம்னா 5 மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க. அதில் 4 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி சேசிங்ல 3 மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க. அதில் 2 மேட்ச் தோத்துருக்காங்க. 2 இதுலையுமே வந்து ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் சேசிங்கும் பெரிய பிரச்சனையா இல்லை, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பெரிய பிரச்சனையா இல்லை. RCB கூட விளையாண்ட 2 மேட்சுமே ஜெயிச்சிருக்காங்க, அதுவுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல. அப்படியே நம்ம RCB சைடுக்கு போனோம்னா RCB ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 4 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அதில் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பிளே ஆஃப் குவாலிஃபையரோட சேர்த்து வந்து செகண்ட் பேட்டிங் 5 மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க. அதில் 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ வந்து RCBக்கு வந்து செகண்ட் பேட்டிங் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கு. அதில் 2 மேட்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் கூட தோத்துருக்காங்க. RCBயுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி அதை டிஃபெண்ட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சஸில் வந்து டாஸ் வந்து குரூசியலான ஃபேக்டராக இருக்குது. ஏன்னா எந்த டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுதோ அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபைனல் ப்ரெஷர் வேறு, கடைசியில் வந்து டெல்லி கேபிட்டல்ஸும் சொதப்பதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி RCB சொதப்பும் ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. அதனால டாஸை யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து கண்ணை மூடிட்டு இந்த கிரௌண்டில் 180 வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்னாலும் 180க்கு மேலே தான் எல்லா மேட்சஸ் போயிட்டு இருக்கு. அதனால டாஸ் வின் பண்ணி கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து
கடல் மேல பாதத்தை போட்டு அந்த டீமோட பவுலர்ஸ் மேல நம்பிக்கை வச்சு அந்த டோட்டல் டிஃபெண்ட் பண்ண மட்டும் தான் ஜெயிக்க முடியும். இல்லனா இந்த ரெண்டு டீமே கடைசி நேரத்துல எல்லா மேட்சஸும் சொதப்பிட்டு தான் இருக்காங்க. அப்படியே நம்ம இந்த ரெண்டு டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பார்த்தலாம். டெல்லி கேபிட்டல்ஸோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தோம்னா அவங்களோட டாப் 4 பேட்டிங், அடுத்து வந்து கலெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸான அவங்களோட பவுலிங் தான் சொல்ல முடியும். டாப் 4ல யார் இருக்கான்னு பார்த்தோம்னா மெக்லானிங், அடுத்து வந்து சஃபாலி வர்மா ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன், அடுத்து வந்து அலெக்ஸ் கேப்சி கடைசி நேரத்தில் எவ்வளவு கஷ்டப்படாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அடுத்து ஜெமிமா ரொட்ரிகஸ் அவங்களுக்கு ஒரே கியர் தான் இருக்குன்னு வந்து மும்பை இந்தியன்ஸ்ல காட்டியிருந்தாங்க. அடுத்து வந்து தேவைப்பட்ட நேரத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்து அந்த டீமோட பவுலிங் பார்த்தோம்னா அந்த டீம்ல இருக்க பவுலர்ஸ் எல்லாருமே ஏர்லியாவும் ஸ்ட்ரைக் பண்றாங்க. அடுத்து வந்து டெத் ஓவர்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. எம் கேப்ஸை பத்தி சொல்லணும்னா அவங்க எல்லா மேட்சுமே பவர் பிளேல கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுத்துறாங்க. அதனால அந்த டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியது. அடுத்து அந்த டீமோட ஃபீல்டிங் பத்தி சொல்லணும்னா டாப் கிளாஸ் ஃபீல்டரா இருக்காங்க. ஜெமிமா ரொட்ரிகஸ் பத்தி சொல்லவே தேவையில்ல. அவங்க வந்து பறந்து கேட்ச் விடுப்பாங்க, ஏற்பட்ட இடத்துல நல்ல சேவும் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த டீமுக்கு வீக்னஸ் பார்த்தோம்னா சோஃபார் எதுவும் கிடையாது. இருந்தாலுமே அந்த கிளன்ச் மூமெண்ட்ல என்ன பண்றாங்க, அந்த பிரஷரான சிச்சுவேஷன்ல கடைசி நேரத்துல மேட்ச் தோத்து மட்டும் இருக்காங்க. அவ்வளவுதான், வேற எந்த இதுவும் அவ்வளவு கிடையாது. அதே மாதிரி நம்ம ஆர்சிபி டீமுக்கு ஸ்ட்ரென்த் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா அவங்களோட டாப் ஆர்டர்ஸ் மட்டும் தான் இருக்க முடியும். எலிசிபதி, அடுத்து வந்து ஸ்மித்தி மந்தனா, இவங்க ரெண்டு பேரும் தான் கடைசி 2-3 மேட்சஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுவும் எலிசிபதி மட்டும் தான் பெரிய லேடின்னு எல்லாரும் எடிட் போடுறப்பே தெரிஞ்சிருக்கும் அவங்க எவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு. அடுத்து நம்ம வந்து ரிச்சா கோஸ், அவங்க வந்து எல்லா மேட்சஸும் ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சில மேட்சஸ் 100 ஜெயிக்க வைக்காங்க, சில மேட்சஸ் கடைசியில் போய் தோத்து இருக்காங்க. அடுத்து இந்த டீமோட பவுலிங் பத்தி சொல்லணும்னா எல்லாருமே ஒரு கலெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து தான் இவ்வளவு தான் வந்திருக்காங்க. ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு பிளேயர் வந்து ஒரு ஹையா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லா பிளேயர்ஸும் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா சோபனா, அடுத்து வந்து சிரியங்கா பட்டேல், அடுத்து வந்து எலிசிபதி மாதிரி பிளேயர்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு மேட்சும் கண்டிப்பா நல்ல விக்கெட் எடுத்துக்காங்க. மீதி இருக்க எல்லா பவுலர்ஸும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனாலே ஆர்சிபி டீம் பாதிக்கு மேல ஜெயிச்சு வந்திருக்காங்க. அடுத்து இந்த டீமுக்கு ஃபீல்டிங் பத்தி சொல்ல தேவையில்ல, எல்லாமே ஒரு டாப் கிளாஸ் ஃபீல்டர்ஸா இருக்காங்க. அடுத்து இந்த டீமோட வீக்னஸ் பார்த்தோம்னா இவங்களால ஏர்லியா பவர் பிளேல ஸ்ட்ரைக் பண்ண முடியல. ரேணுகா சிங் அதுக்காக தான் அவங்க வந்து டீம்ல எடுத்திருந்தாங்க. போன வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த வருஷம் அவங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வர முடியல. டெல்லி கேபிட்டல்ஸ் மொத்தமா வெல் ரவுண்டட் சைடா இருக்காங்க. இதே ஆர்சிபி சைடு பார்த்தோம்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட லக் இருந்திருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் லக் அவ்வளவா இல்லாட்டியும் கூட அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்னால வந்திருக்காங்க. இங்க வந்து ஆர்சிபி டீம் பத்தி சொல்லணும்னா பெர்ஃபார்மன்ஸ் நிறையாவும் பண்ண வேண்டியது இருக்கு, லக்கு ரொம்ப இருந்து தான் வந்திருக்காங்க. இப்போ இந்த டீமுக்கு வந்து என்னோட வின்னிங் பெர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒரு 55 கொடுக்கலாம், அடுத்து வந்து ஆர்சிபி டீமுக்கு 45 கொடுக்கலாம். ரெண்டு பேருக்குமே ஒரு மெய்டன் டிராஃபி கிடைக்க போது. இந்த ரெண்டு டீம்ல எந்த டீம் வந்து டிராஃபி அடிச்சாலுமே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்க போது எல்லாருக்குமே. ஏன்னா ரெண்டு டீம் அவ்வளவு டிராஃபி இல்லாம அவ்வளவு வருஷம் வந்து ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அடுத்து மும்பை கூட விளையாண்ட எல்லா ஃபைனலுமே டெல்லி கேபிட்டல்ஸோட பிரான்சைசி எல்லாமே தோத்து தான் இருந்துச்சு. இந்த வருஷம் ஆர்சிபி கூட நடக்க போது. இந்த ரெண்டு டீம்ல எந்த டீம் ஜெயிச்சாலுமே கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். இந்த ரெண்டு டீம்ல யார் பெர்ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு ஜெயிப்பாங்க உங்க தாட்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்து அப்படியே நம்ம இந்த டீமுக்கு இன்னைக்கு மேட்சுக்கான ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். இன்னைக்கு நடக்க போது ஃபைனல் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் ஆர்சிபிக்கு நடக்க போது. இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கீப்பர்ல யாருன்னு பார்த்தோம்னா ரிச்சா கோஸ் எடுத்துக்கலாம். தானியா பாட்டியாக்கு அவ்வளவா பேட்டிங் கிடைக்காது, அதனால அவரை நான் டிராப் பண்றேன். அடுத்து நம்ம அப்படியே பேட்டிங் சைடு போனோம்னா மெக்லானிங், சஃபாலி வர்மா, ஜெமிமா ரொட்ரிகஸ், அடுத்து ஆர்சிபி டீம்ல இருந்து ஸ்மித்தி மந்தனா எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம ஆல்ரவுண்டிங் சைடு பார்த்தோம்னா எலிசிபதி, எம் கேப்ஸ், அடுத்து வந்து அலெக்சா கேப்சி, சோஃபி டிவைன், சோஃபி மாதிரி பிளேயர்ஸ் எடுத்துக்கிறேன். இதுக்கு அப்படியே நம்ம பவுலிங் சைடு பார்த்தோம்னா இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் நம்மளுக்கு லெஃப்ட்ல இருக்கும் 11 பேர்ல. அதுல வந்து நான் வந்து சிரியங்கா பட்டேல் எடுத்துக்கிறேன். ஏன்னா சிரியங்கா பட்டேல் பத்தி சொன்னா நல்ல ஆஃப் ஸ்பின்னர், அடுத்து வந்து நல்ல ஃபீல்டரும் கூட, அடுத்து வந்து கடைசியா வந்து ஒரு 11 ரன் அடிக்கக்கூடிய கேப்பபிள் பேட்ஸ்மேனாகவும் இருப்பாங்க. அதனால நான் அவங்களை எடுத்துக்கிறேன். மொத்த டீமே பார்த்தோம்னா இந்த 5 பேட்ஸ்மேன் தவிர மீது எல்லாமே ஆல்ரவுண்டர்ஸா தான் இருப்பாங்க. அதனால இந்த டீமுக்கு வந்து ஏகப்பட்ட பாயிண்ட் கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. வேற யாரும் உங்களுக்கு வேணும்னா நீங்க மாத்தி எடுத்துக்கலாம். ஆனா வந்து இருக்கிற 5 ஆல்ரவுண்டர்ஸுமே கண்டிப்பா எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்படியே இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்னு உங்களோட தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கீழே சொல்லிட்டு போங்க.